நிலை வேறுபடும். ஆசியா முழுவதுமே காலநிலையும் ஒரே மாதிரி இல்லதானே? அப்படிதானே? பேசுங்க பிள்ளைகள். ஆசியா முழுவதுமே ஒரே வகையான காலநிலை இல்லதானே? அப்படி இல்லாத போதும் தாவரங்களும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் தாவரங்களும் காணப்படும். சோ நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் பிள்ளைகள். திரும்ப திரும்ப நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்க தேவையில்லை. காலநிலை வந்து 3 வகை இருக்குது இலங்கை, அதாவது ஆசியாவில் அயன வலயம், இடைவெப்ப வலயம், கடும் குளிர் வலயம் அப்படின்ற 3 வலயமும் ஆசியாவில். உலகத்துல இருக்கக்கூடிய 3 காலநிலை வலயமுமே, உலகத்துல இருக்கக்கூடிய 3 வகையான காலநிலை வலயமுமே ஆசியாவுல தென்படுது. அப்படித்தானே? பேசணும் பிள்ளைகள். உலகத்துல இருக்கக்கூடிய 3 வகையான காலநிலையுமே ஆசியாவுல இருக்கின்றதா இல்லையா? இருக்கு சார். இருக்கின்றது. அப்ப அதுல அயன வலயம், இடைவெப்ப வலயம், கடும் குளிர் வலயமாக 3 வலயம் காணப்படுது. இந்த 3 வலயத்துக்கும் தன்மையும் வேற. அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், அங்க இருக்கக்கூடிய இயற்கை பிராணிகள் எல்லாமே வேறுபடும் பிள்ளைகள். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் அயன வலயத்துல அயன மலைக்காடுகள்னு காடுகள் காணப்படுது. அங்க தாவரங்கள் வேற, வாழக்கூடிய பிராணிகள் எல்லாமே வேற. இடைவெப்ப வலயம் வந்து இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். அங்க இருக்கக்கூடிய காடுகளின் தன்மை வேற, வரக்கூடிய தாவரங்கள் வேற. குளிர் வலயங்கிறது ஊசி இலை காடுகள். அங்க இருக்கக்கூடிய காடுகளின் தன்மை வேற, இயல்புகள் வேற. அப்படிங்கிறதுல நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோமா இல்லையா? அயன வலய காடுகளை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அயனமலை காடுகளுடைய விடயங்கள் எல்லாமே நாங்க என்ன செஞ்சோம், பார்த்து கொண்டே வாரோம். அயனமலை காடுகள் சம்பந்தமான எல்லாமே பார்த்துட்டோம் பிள்ளைகள். தாவரங்கள் பார்த்துட்டோம், அவங்க வாழக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். பார்த்தோம் தானே பிள்ளைகள்? என்னென்ன உயிரினங்கள் வாழுது பேசுங்க. பார்த்தோம். பறவைகள் எல்லாம் பார்த்துட்டோம். சரியா? அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது இடைவெப்ப வலய காடுகளும் பார்த்தோம். உயிர் பல்வகமை எப்படி இருக்குது இடைவெப்ப வலய காடுகள் ஆசியாவில். இடைவெப்ப வலய காடுகள் இலை எவ்வாறு காணப்படுகின்றது, அங்க இலையினுடைய தன்மை, தெளிவான இந்த தட்டுக்கள். ஏன் இங்க தட்டு தட்டா இந்த காடுகள் காணப்படுது? அடர்த்தி இல்லாமல் தட்டு தட்டா காணப்படுது. ஏன் இடைவெப்ப வலய காடுகள்? ஏன் இந்த காடுகள் இப்படி காணப்படுது? இந்த மாதிரி தட்டு தட்டா காணப்படுது. இடைவெளி எல்லாம் ஏன் காணப்படுது? உள்ள தாவரங்கள் அடிக்கடி இலைகள் உதிர்ந்துரும் சார். இந்த காடுகளுக்கு பெயரே இலை உதிர் காடுகள் தானே. அப்ப காலத்துக்கு காலம் இலைகள் உதிர்ந்து திரும்ப வளரும் போது இங்கே இடைவெளிகள் காணப்படும். அடர்த்திகள் குறைவா இருக்கும். அது அந்த அந்த தன்மை வந்து என்ன செய்யப்படுது, இந்த இடைவெப்ப வலய காடுகள்ல காணப்படுது. ஆசியாவுல காணப்படுது. அதே மாதிரி இடைவெப்ப வலய காடுகளுடைய மரங்கள் எல்லாம் பார்த்தோம் நாங்க. இடைவெப்ப வலய காடுகள்ல அதிகமாக கால்நடை வளரும் பிள்ளைகள். அங்க சரியான இடைவெளிகள்லாம் இருக்குன்னா புல்நிலங்கள் அதிகமா வளரும் அந்த காடுகள் காணப்படும். ஊசி இலை காடுகளை பத்தி பார்த்தோம் தானே போன கிளாஸ்ல. ஏன் அங்க ஊசி இலை காடுகள்னு பெயர் வந்ததுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் ஊசி மாதிரி இருக்கும். ஏன் அங்க இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் ஊசித்தன்மையை கொண்டதாக இருக்கும், கூர்மையாக இலைகள்? ஏன் பிள்ளைகள்? குளிர்ச்சினால சார். சரியான பனிக்கட்டிகள். இங்க பனிக்கட்டியை ஒரு இலை தாங்கி பிடிக்குமான்னு அந்த இலை அழிஞ்சு போயிடும். சோ அதனால என்ன செய்யணும் கேட்டா, பனிக்கட்டிகள் பனி மலைகள் எல்லாம் பெய்யும் போது அதெல்லாம் தரையை நோக்கி வருவதற்கான தன்மையினால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா அங்க வரையப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஊசி இலை காடுகளை
ஓகே பிள்ளைகள், அப்ப இங்க ஊசியிலை காடுகள் இதந்த தன்மையை கொண்டது. மரங்களும் இங்க கூம்பு வடிவில் தான் காணப்படும். மரங்களும் கூம்பு வடிவில் தான் காணப்படும். காரணம் என்னன்னா, அந்த பனிக்கட்டியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அப்ப இந்த தன்மைகளை நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய மரங்களுடைய தன்மைகள் நாங்க பார்த்தோம் பிள்ளைகள். அதே மாதிரி இந்த மாதிரி தன்மையில தான் இங்க காணப்படும். இலைகள் எல்லாம் ஊசி இலை தன்மையாக காணப்படும். பைன், ஓக், ஸ்ப்ரூஸ், லார்ச் போன்ற தாவரங்கள் என்ன செய்யும் கேட்டா அங்க வளரக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். இந்த மாதிரியான விலங்குகள், பறவைகள் தான் இங்க வாழும். ஏன் இப்படி இருக்கும்? இந்த ஊசி இலை, இந்த குளிரான காடு பிரதேசத்துல ஊசி இலை காடுகள் பகுதிகளில் பறவைகள், விலங்குகள் ஏன் பிள்ளைகள் பேசுங்களே இப்படி வளரும்? தாங்கக்கூடிய பறவைகள் இருக்கும். குளிர் தாங்கக்கூடிய தோல் அமைப்புகளை கொண்டதாக என்ன செய்யப்படும்? இது காணப்படும். ஆசியாவின் தோன்றிய நாகரிகம். இப்ப நாங்க பார்க்க வேண்டியது, இப்ப ஓகே, நாங்க 3 வகையான காடுகள் பார்த்துட்டோம். 3 வகையான காலநிலையும் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம் பிள்ளைகள். ஆசியாவில் நீங்க எக்ஸாம் ஒன்று ஒர்க் பண்ணான்னு அதுல நீங்க சரியா புள்ளிகள் எடுத்துக்கொள்ளணும். நாகரிகம் என்றால் என்ன பிள்ளைகள்? அது சொல்லுங்க எனக்கு. முதலாவது, நாகரிகம் என்றால் என்ன? நாகரீகம் என்றால் என்ன? நாகரிகம் என்றால் என்ன பிள்ளைகள்? நாகரிகம் என்றால் என்ன சொல்லுங்களே பிள்ளைகள். நாகரிகம் படிச்சிருப்பீங்களே பிள்ளைகள். ஹிஸ்டரியிலாம் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் பேசுங்க. நீங்க 9th பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் தானே. பிரச்சனை உண்டு இல்லையே. மைக் ஆன் பண்ணி சார் இதுதான் அப்படின்னு பேசுறதுல ஒரு பிரச்சனை இல்லையே பிள்ளைகள். இந்த மாதிரி கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணக்குள்ள பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் நீங்க செய்ய வேண்டி வரும் பிள்ளைங்க. இந்த ஜூம்ல அந்த நேரத்துல நீங்க அழகா பேச வேண்டியது பிரச்சனை. இதுல பழகிக்கொள்ளலாம் தான் நீங்க அந்த மாதிரி விடயங்களை. நாகரிகம் என்றால் என்ன? நாகரிகம். தக்ஷி சொல்லுங்க. மோஷிகன், நீங்க சொல்லதடி நான் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களா சார்? வாழ்க்கை சம்பந்தமான பழக்க வழக்கம்னு மோஷிகன் சொல்றாரு. ஓகே, அதை நாங்க எடுத்துக்கொள்வோம். அடுத்து யாராவது? வாஸ்மிதன், தக்ஷி, கிறிஸ்டன், விதுர்ஷிகா. நதிகளை அன்றி தோற்றம் பெற்றது. நதிகளை அன்றி தோற்றம் பெற்றதுன்னா என்ன தோற்றம் பெற்றது? பிரதான நகரங்கள். பிரதான நகரங்கள் தோற்றம் பெற்றது. ஓகே, அது ஒரு வகை எடுத்துக்கொள்வோம். மனிஷா, மனிஷா சொல்லுங்க பாப்போம். ஹாரா, ஜீனா, கிதுர்ஷனா, கார்த்திகேயன் சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. 2 ஓகே. ஏதாவது சொல்லலாமே பிள்ளைகள். அதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஏதாவது உங்கள்கிட்ட மைண்ட்ல இது வரைக்கும் இருக்குமே சார் இப்படிதான் அப்படின்னு. பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல சார். பிள்ளையா சொல்லிட்டா எதுவும் நினைப்பாரோ அப்படியெல்லாம் இல்லை. நம்மட கிளாஸ் தானே. தக்ஷிக்கு தெரியுமா? ஏதாவது ஒன்று தெரியுமா? வாஸ்மிதன், விலங்குல 2 பேர் சொல்றீங்க ஒரேதான். முற்காலம் தொட்டு காணப்படுகிறது. முற்காலம் தொட்டு காணப்படுகின்றது. அப்படியா? ஓகே, பழமை என்று சொல்றாரு. ஓகே, வேற யாரும் சொன்னீங்க? தக்ஷி ஏதோ சொல்ல வந்தீங்க. சரி, ஓகே, கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த நாகரிகம் அப்படிங்கிறது பிள்ளைகள் மனிதன் முதல் உற்பத்தியான இடம், தோற்றம் பெற்ற இடம். அங்க இருந்துதான் நாகரிகம் தோற்றம் பெறுது. அங்க இருந்தான் மனிதன் கும்மலாக வாழ்ந்தான், நாடோடியாக வாழ்ந்து திரிஞ்சான், வேட்டையாடும் யுகமா நின்றான். ஒரு இடத்துல எந்த இடத்துல தங்கி நிரந்தரமாக அந்த இடத்தை அமைத்தானோ அதை நாங்க நாகரிகம் என்று சொல்லுவோம். விளங்குதா என்னண்டு?
மனிதன் குழுவாக எங்க முதலாவது அந்த இடத்துல இருந்து அவன் மனித இனம் அப்படின்னு தோற்றம் பெற்றதை வந்து நாங்க நாகரிகம் என்று சொல்லுவோம். ஓகேவா, விளங்குனதா மிதுர்ஷிகா? ஓம் சார். அதே மாதிரி அந்த பல வேறுபட்ட நாகரிகங்கள் இருக்கு. ஆனா ஆசியான்னு எடுத்துக்கொண்டா மூன்று நாகரிகங்களத்துல தான் மனிதன் ஃபுல்லா தோற்றம் பெற்றான். அதுக்கான உங்களுக்கு விளக்கம் எப்படி விளங்கும்னு கேட்டா, இப்போ ஒரு நாகரிகம் அப்படின்னா அந்த ஒரு நாகரிகத்துல வந்து ஒரே மாதிரியான இயல்புகளை கொண்ட மக்கள் வாழுவாங்க. அப்ப அது ஒரு நாகரிகம். அப்ப ஒவ்வொரு நாகரிகங்களும் அதன் தன்மையும் ஒவ்வொரு இடத்துக்கிடம் வேறுபடுமா இல்லையா? வேறுபடும் சார். யோசிச்சு பாருங்க. கொரியா மக்கள், அதாவது ஆப்பிரிக்கா மக்கள் மாதிரி நாங்க இருப்போமா? இல்ல சார். இல்ல, மாறுபடுவோம். அதே மாதிரி சீனா ஜப்பான்காரவங்க மாதிரியான இயல்புல நாங்க இருப்போமா? இல்ல சார். மாறுபடுவோம். அப்ப நாகரிகங்கள் தோற்றம் பெற்றதுல எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துக்குரிய தன்மைகள் வேறுபடும். ஓகேவா? ஓகே சார். கூடுதலா அந்த நாகரிகங்கள் வந்து நதிக்கரையை தான் சொல்றாங்க. ஏன் நதிக்கரையை பத்தி சொல்றாங்க? நாகரிகம் என்றால் ஒரு நதிக்கரைகள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன் நதி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நதி அப்படி ஞாபகம் வருது? அப்படியே நீர்வளம் அதிகமா இருந்தனால விவசாயம் செஞ்சாங்க. அது மனிதன் வந்து நதிக்கரைகளை அண்டிதானே குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டார், தெரியுமா? அது விவசாயம், நதி தேவை, நீர் தேவைப்படும். அங்க நாடோடியாக வேடு வைக்கப்பட்டு ஒரு இடத்துல அவன் முதல் குடியேற்றத்தை அமைத்தது நதிக்கரைகள்ல தானே, இல்லையா? பேசுங்கம்மா. நதிகள்ல தானே அவன் மனிதன் தோற்றம் பெற்றான். நதிக்கரையில. அப்ப அதனால ஆசியாவுக்கு சொந்தமான 3 நாகரிகம் இருக்கு. அதிகமா இருந்தாலும் மூன்று நாகரிகம். ஒன்று மொசபத்தேமியா நாகரிகம். ரெண்டாவது குவாங்கோ நாகரிகம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குவாங்கோ நாகரிகம். மூன்றாவது மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம். சரியா? 3 நாகரிகத்தை இந்த மைண்ட்ல போட்டுக்கல ஏழுமா? சார். 3 நாகரிகங்கள். சரியா? சொல்லுங்க பாவம். 3 நாகரிகத்தையும், ஆசியாவில் தோற்றம் பெற்ற 3 நாகரிகத்தையும் சொல்லுங்க பாவம். மெசொப்பொத்தேமியா, மெசொப்பொத்தேமியா நாகரிகம், மெசொப்பொத்தேமியா நாகரிகம், குவாங்கோ நாகரிகம், சிந்து நாகரிகம். மெசொப்பொத்தேமியா நாகரிகம், குவாங்கா நாகரிகம், மொகஞ்சதாரோ நாகரிகம், மொஹஞ்சதாரோ அரப்பா. எந்த பகுதியில தோற்றம் பெற்றிருக்குன்னா நீங்க பாருங்க, மார்க் பண்ணி காட்டிருக்காங்க. இந்த இடத்த நாங்க பத்தி படிச்சிருக்கோம். யூக்ரிட்டிஸ், தைக்ரீஸ், அந்த இடம். குவாங்கோ நதி, குவாங்கா நாகரிகம் வந்து குவாங்கோ நதி. மொஹஞ்சதாரோ அரப்பா அப்படிங்கிறது இந்து நதி. சரியா? இந்த 3 தான் இந்து நதி. இந்த 3 நதிகள்ல தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா 3 நாகரிகம் தோற்றம் பெற்றிருக்குது. ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பாருங்க, ஆசியாவில் காணப்படும் 2 இனங்கள் இருக்கு. ஆசியாவில காணப்படக்கூடிய 2 இனம். இந்த 2 இனத்தை தவிர வேற இனங்கள் ஆசியாவில இல்ல. சரியா? ஒண்ணு மொங்கோலாய்ட். ஒண்ணு என்னது? அந்த மொங்கோலாய்ட் மொங்கோலாய்ட் இன மக்கள் எந்த நாகரிகத்துக்கு உரித்துடையவர்கள்? சொல்லுங்க பாப்போம். குவாங்கோ. எஸ், இப்பதான் தக்சி பேசுறாங்க. சரி, குவாங்கோ நாகரிகம். சரியா? ஏன் குவாங்கோ நாகரிகம்னா அந்த இடம் என்ன மாதிரியான இடம்? சீனா, ஜப்பான் சம்பந்தப்பட்ட இடம் தானே அது. அப்ப அவங்கள நாகரிகம் தான் அந்த நாகரிகம். அப்ப மொங்கோலாய்ட். அடுத்து கொக்கோசாய்ட். அடுத்த நாகரிகம் கொக்கோசாய்ட் நாகரிகம். கொக்கோசாய்ட் இன மக்கள் எந்த நாகரிகத்திலிருந்து தோற்றம் பெற்றிருப்பாங்க? மொஹஞ்சதாரோ அரப்பாவும் மெசொப்பொத்தேமியா 2 நாகரிகத்திலையும் தோற்றம் பெற்ற மக்கள். ஓகேவா?
இந்த நாகரிகத்திலிருந்து தோற்றம் பெற்றவங்களாக இருப்பாங்க. இந்த வேறுபாடை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், மொங்கோலாய்ட் மக்கள் வந்து எங்கெங்க இருக்காங்கன்னு கேட்டா சீனாவுல இருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க, மலேசியாவுல இருக்காங்க, கொரியாவுல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. எங்கெங்க இருக்காங்க மொங்கோலாய்ட் மக்கள் ஆசியாவை எடுத்துக்கொண்டால்? சொல்லலாம். சீனா, வேறங்க? ஜப்பான், மலேசியா, கொரியா, சிங்கப்பூர். ஞாபகம் வச்சுக்கொள்ளலாமா? ஓ சார். மெதுர்சிகா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும். அதுக்காகத்தான் இப்ப கொக்கோசைட் அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு தெரியும் நாங்க அங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க. மனித இனத்துல கொக்கோசைட் மக்களாக சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இப்ப கூடுதலா இந்த கலப்பு இன மக்கள் வாழ்றாங்க. இலங்கையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மொங்கோலாய்ட் இன மக்கள்கள்ல இலங்கையில இந்த கொக்கோசைட் மக்கள் திருமணம் முடிச்சு கொள்றாங்களா இல்லையா? ஓ சார். சும்மா பாத்தீங்கன்னா சீனா, ஜப்பான், மலேசியா, கொரியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் போயிட்டு என்ன செய்யறாங்க, திருமண பந்தங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கொக்கோசைட் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இலங்கை, அராபிய நாடுகள், இந்த நாடுகள்ல இருக்க மக்கள் என்ன இனத்தை சேர்ந்தவங்க? கொக்கோசைட். அப்ப கொக்கோசைட் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள், அப்ப நாங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்க? அப்ப நம்ம இனம் கொக்கோசைட் தான். இலங்கை முழுவதும், அரபி நாடுகள், ஆப்கானிஸ்தான், இந்தியா எல்லாமே, பாகிஸ்தான் எல்லாமே கொக்கோசைட். அப்ப நாங்களும் அந்த இனத்தை சார்ந்தவங்களா தான் இருப்போம் பிள்ளைகள். இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல கொக்கோசைட் மொங்கோலாய்ட் இனத்துல என்ன வித்தியாசம் இருக்கு பிள்ளைகள்? ரெண்டு வித்தியாசம் ரெண்டு சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? தோற்றங்கள், கண்ணு வித்தியாசம். கண் வித்தியாசம்னா எப்படி? கண்ணு அவங்களோட பெரிய கண்ணு, அவங்களோட சின்ன கண்ணு. அவங்களோட சின்ன கண்ணு, அவங்களோட கூர்மையான கண்ணு சின்னதா இருக்கும். ஏன்னா நம்ம அகன்ற கண்ணு, அப்படிதானே? அப்படிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி இன்னொரு வேறுபாடு என்ன? மூக்குல சொல்லலுமா? எப்படியுமே இந்த இன மக்கள் நம்ம இனம் கண்டு கொள்றது வந்து மூக்குலதான். எப்படி? அவங்களோட முகம் வட்ட ஷேப்ல இருக்கு. அவங்களோட முகம் வட்ட ஷேப்ல இருக்கும், எங்களோட முகம் பெட்டி ஷேப்ல இருக்கும். அப்படியா? பிள்ளைகள் மூக்கு வந்து அவங்களுக்கு சப்பட்டையானது, தட்டையான மூக்கு. பாத்துதுங்களா இல்லையா பிள்ளைகள்? ரொம்ப தட்டையா இருக்கும் பிள்ளைகள் அவங்களோட மூக்கு, இல்லையா? ஓமா இல்லையா? எங்கட மக்கள் நீண்ட மூக்கு. இதுதான் மிக முக்கியமான அடையாளமாக என்ன செய்யலாம், சொல்லக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப இதுகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த மக்கள் இனம். இப்ப சனத்தொகை, ஆசியாவின் சனத்தொகை பரம்பலை கொஞ்சம் பார்ப்போம். ஆசியாவின் சனத்தொகை பரம்பல் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது கோடடிக்க வரும் பிள்ளைகள். நான் யூனிட் எக்ஸாம் ஒன்று போட்டேன். இந்த பாடங்களை நாங்க அப்படியே விட்டோம். ஆசியாவின் உலகில் 60% மக்கள் எங்க இருக்காங்க? 60% மக்கள் உலகத்துல 100% தான் மக்கள். எத்தனை கண்டத்துக்கு? 7 கண்டத்துக்குமே எத்தனை சதவீதம் மக்கள்? 100% தான். ஆனால் 60% மக்கள் ஒரே ஒரு கண்டத்துல நிறைஞ்சிருக்காங்க. அது எந்த கண்டம்? ஆசியா. மீதி இருக்கக்கூடிய 6 கண்டத்துல தான் எத்தனை சதவீதமான மக்கள் வாழ போறாங்க? 40% மக்கள். அப்ப பாருங்க, மீதி 6 கண்டத்துல இருக்க ஒன்றா சேர்த்தா கூட ஆசியாவில் இருக்கக்கூடிய சனத்தொகை கூடுதலா வர முடியும். 20% அதை விட கூடுதலா இருக்கும். அப்ப 60% சதவீதத்துல மக்கள் உள்ளனர். ஆசியாவின் மொத்த சனத்தொகை பாருங்க 4.46 பில்லியன் ஆகும். சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 4.46 பில்லியன் ஆகும். இதில்
2.68 பில்லியன், அதாவது அரைவாசிக்கும் அதிக சனத்தொகை கொண்ட நாடுகள்ல இந்தியாவும் சீனாவும் எந்த எந்த கண்டத்தை சேர்ந்தது? ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்துல பாருங்க, டாப் 10ல வரக்கூடிய முதல் தர 10 வரிசையில வரக்கூடிய நாடுகள்ல முதலாவது இடத்தை 2வது இடத்தை யார் பெற்றுக்கொள்றது? இந்தியா, சீனா. இந்தியா. அப்ப அதனால அதுல அரைவாசி மக்கள் என்ன செய்வாங்க, அங்க போய் கொள்ளுவாங்க. அப்ப இது ஒரு தகவலாக பார்த்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆசியா சனத்தொகை பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆசியாவுல எல்லா எல்லா பிரதேசத்திலயுமே ஒரே மாதிரியான சனத்தொகை காணப்படுறாங்களா? இல்ல சார். நீங்க இலங்கைன்னு எடுத்துக்கொண்டா கூட 25 மாவட்டத்திலையும் ஒரே சமமான மக்கள் காணப்படுறாங்களா? இல்ல சார். இல்லவே இல்ல. இப்ப நீங்க வச்சுன்னா அதிகமான சன நெரிசல், சன பரப்பு அதிகமான பிரதேசம் இருக்குது, ரொம்ப குறைவு அறவே குறைவான பகுதியான பிரதேசமும் இலங்கையில இருக்குதா இல்லையா? இருக்கு. அதே மாதிரிதான் இவங்க சொல்றாங்க, என்னன்னா ஆசியாவிலையும் சனத்தொகை பிரதேசம் வேறுபடுதான். அப்ப இலங்கையிலே வேறுபடுது, அந்த ஆசியாவிலே வேறுபடுது. அப்ப எங்க கூடுதலா இருக்காங்க, எங்க குறைவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல்கள் ஆசியாவை பத்தி சொல்றாங்க. கரையோர சமவெளிகள், நதி பள்ளத்தாக்குகளை அண்டிய பிரதேசங்கள் மக்கள் விவசாயம் செய்வதற்கு அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் சாதகமாக இருப்பதனால் இப்பகுதியில் சனத்தொகை அதிகமாகவும் மனித வாழ்வுக்கு உவப்பற்ற இமயமலை, ரொக்கி, அந்தீஸ் முதலிய உயரமான மலைப்பகுதியில் சனத்தொகை குறைவா இருக்குதாம். அப்ப இதுல 2 வினா இருக்குது. தரை தோற்றம் அப்படின்னு சொல்லக்குள்ள தரை தோற்றத்துக்கு ஏத்த மாதிரிதான் மக்கள் வாழ்றாங்க. இது 2 வினா இருக்கு. 2 வினா என்னன்னு, அதிகமா ஆசியாவில மக்கள் வாழக்கூடிய இடமும் எந்தெந்த பகுதியில மக்கள் வாழ முடியாத இடம் என்று 2 இடம் கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஏதோ ஒரு வகையில் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பாரு. கரையோர சமவெளியில மக்கள் அதிகமா இருக்காங்க. நதி பள்ளத்தாக்குகளை அண்டிய பிரதேசங்கள், நதி பள்ளத்தாக்குல எல்லாம் அதுக்கு அண்டிய பிரதேசங்கள், சரியா பிரதேசங்களிலும் விவசாயம் செய்வதற்கு அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் சாதகமாக இருப்பதனால் பகுதியில் மக்கள் வாழ்றாங்க. சரியா? நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொழும்பா இருக்கலாம், கெண்டியா இருக்கலாம், யாழ்ப்பாணமா இருக்கலாம், மட்டக்களப்பா இருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்துல ஒரு நதி உண்டு, அந்த இடத்துக்கு போகுமா போகாதா? அந்த இடத்துல சனத்தொகை அதிகமா இருக்கும், மாத்தலையா இருக்கலாம், எந்த அந்த இடத்துல நதி ஒன்று போகும். அப்ப அந்த காலத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த நதி அண்டிய பகுதிகளில் மக்கள் சூழ்ந்து குடியிருப்பு அதிகமா வந்தனாலதான் அந்த நகரங்கள் அந்த காலத்துல இருந்தே மக்கள் கூடுதலா இருந்தா ஒரு நதி ஒன்று போகுது. அப்ப நதி ஒன்று போகுதாக இருந்தால் இந்த நதி பக்கங்கள்ல எல்லாம் அந்த காலத்துல குடியிருப்பை அமைச்சு கொண்டாங்க. அதனாலதான் இப்ப அது நகரமா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மக்கள் வாழ முடியாத உயரமான மலை பிரதேசங்கள்லன்னு சொல்லலாம். தரை தோற்றத்துல வந்துச்சுன்னு சொன்னா எதுக்கு தரை தோற்றம் அப்படி வரக்குள்ள ஒன்று சமவெளி தரை தோற்றம், நதி பள்ளத்தாக்குகள், விவசாயம் செய்யக்கூடிய உகந்த இடங்கள், இதுல எல்லாம் மக்கள் வாழலாம். மலை உயரமான மலை உச்சிகள் எல்லாம் மக்கள் வாழ முடியாது. ஓகேவா? கிளியரா? அதே மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, கடும் குளிர் பனிக்கட்டி பிரதேசத்துல மக்கள் வாழ்வாங்களா? இல்ல சார். வாழ முடியாது. அதே மாதிரி கடும் வெப்பம் பாலைவன பிரதேசத்துல மக்கள் வாழ்வாங்களா? மக்கள் வாழ மாட்டாங்க. அப்ப பாருங்க, இங்க சொல்றாங்க 2 விடயம். காலநிலையை வைத்துக்கொண்டு மனிதன் வாழ்க்கைக்கு சாதகமான அயன காலநிலை. அயன காலநிலை எங்க இருக்கும்? மத்திய கோட்டுக்கு 2 மரங்களும் தானே இருக்கும். அப்படித்தானே? அதான அயன காலநிலை. அந்த அயன காலநிலை மற்றும் இடைவெப்ப காலநிலை. இடைவெப்பத்திலையும் வாழலாம். 2ம் மாறி மாறி வந்தாலும் அங்க என்ன செய்யலாம், வாழக்கூடியதாக இருக்கும். ஆனா ஆசியாவுல 2மே இருக்கு. சனத்தொகை அதிகமாக காணப்படுதான். அப்ப ஆசியாவுல காலநிலைன்னு சொன்னா காலநிலை தன்மைக்கு ஏற்ற மாதிரி 2 பிரதேசத்துல மக்கள் வாழ்றாங்களா? 2 பிரதேசம் என்னென்ன? அயன பிரதேசமும் இன்னொன்று என்ன?
இடைவெப்ப காலநிலை பிரதேசமும். சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள், நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமே. ஒன்று பேசணும், மற்றொன்று இது. காலநிலையும் இடைவெப்ப கால சனத்தொகை அதிகமாக இருக்கிறாங்க எங்க ஆசியாவில். மனித நடவடிக்கைக்கு சாதகமற்ற வெப்ப பாலைவன பகுதிகளும் மற்றும் குளிர் இந்த பகுதிகளில் மக்கள் வாழ மாட்டேங்கிறாங்க. வெப்பமாக இருக்கக்கூடிய பாலைவன பிரதேசத்திலையும் கடும் குளிரான பிரதேசத்திலையும் சனத்தொகை குறைவு என்று சொல்றாங்க. ஏன்னா இலங்கையில இந்த ஆசியாவில 3 காலநிலை இருக்கனாலதான் அது வேறு பிடிச்சு சொல்றாங்க. அப்ப காலநிலைன்னு வந்துட்டா 2 காலநிலையில மக்கள் வாழ்றாங்க, 2 காலநிலை பிரதேசத்துல மக்கள் வாழ மாட்டாங்க. ரெண்டையும் அனலைஸ் பண்ணிக்க முடியுமா? இது 2. அடுத்ததை நாங்க பார்க்கக்குள்ள வரும் பிள்ளைகள், வடிகால் அமைப்பு தன்மையை கொண்ட பிரதேசத்துல மக்கள் எப்படி வாழ்றாங்க, எங்க வாழ மாட்டாங்க அப்படிங்கிறதுதான். இந்த போட்டோவே உங்களுக்கு நல்லா எடுத்து காட்டும். இந்த போட்டோ வச்சு நீங்க சொல்லலாம். வடிகால் அமைப்பு பிள்ளைகள் நீர் எப்பயும் வரக்கூடிய இடம், வடிந்தோடக்கூடிய இடம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு நதிகளோ எது மூலமோ நீர் கிடைக்கக்கூடிய இடத்துல மக்கள் வாழ்வாங்களா? வறட்சி பொருந்திய நிலங்கள்லாம் வெடித்து காணப்படக்கூடிய எப்பயுமே மழை இல்லாத பிரதேசத்துல மக்கள் வாழ்வாங்களா? எப்படி சொல்லுங்களே பிள்ளைகள். இங்க பாருங்க, நதிகள், ஏரிகள், தரைகீழ் நீர் வளமுள்ள பிரதேசங்களில் மனித வாழ்க்கைக்கு சாதகமாக வளமுள்ள பிரதேசங்கள் காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்துல மக்கள் வாழ்வாங்க. 3 பிரதேசம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரதேசத்துல மக்கள் வாழ்வாங்களாம் வடிகால் அமைப்புன்னு பார்த்தா? எந்தெந்த பிரதேசம்? இங்கதான் மக்கள் வாழ. ஏன்னா அவங்க எப்பயுமே நீர் வேண்டும், அதனால அங்க பிரதேசத்துல மக்கள் வாழ்வாங்க. நீர்வளம் குறைந்த பாலைவன பிரதேசங்கள்ல சனத்தொகை வாழ மாட்டாங்க. அப்ப வடிகால் அமைப்புலையும் 2 சொல்லப்பட்டிருக்கு. நீர் வடிந்து வரக்கூடிய நீர் இருக்கக்கூடிய இடங்கள் 3, அந்த 3ல மக்கள் வாழ போறாங்க. ஓகே தானே? அடுத்து ஆசியாவின் சனத்தொகை பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டு காணப்படுவதற்கான காரணம். ஏன் ஆசியா அது வேறுபட்டு காணப்படுவது? இன்னொன்னு மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வாழுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, 4வது விடயம் பாக்குறோம். சரிதானே? நான் கடைசியா கேட்பேன் நானு. 4வது விடயம் மண்ல எப்படி மக்கள் தீர்மானிக்கிறாங்க எந்த பிரதேசத்துல வாழ. வளமான மண் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு அவசியம் என்பதனால் மனித வாழ்க்கைக்கு சாதகமான மண் வளம் உள்ள பிரதேசங்கள் தான் சனத்தொகை அதிகமா. ஏன் மண் வளமான இடத்துலதான் மக்கள் வாழணும் அதிகம்? ஏன் வாழ்றாங்க? விவசாயம் செய்யறதுக்கு. விவசாயம் செய்து கொள்வதற்கு இது பண்டைய காலத்திலிருந்து இருக்கக்கூடியது. சரியா? மக்கள் வாழ்வாங்க. மண் வளம் குறைந்த பிரதேசங்கள் சனத்தொகை குறைவாக தான் காணப்படுவாங்க. அப்ப மண்ணுன்னு சொன்னா இப்ப நீங்க 2 விடயம் பிள்ளைகள். இதுல இப்படியே போனோம்னா சனத்தொகை ஏன் வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொன்னா, தரை தோற்றத்தை வச்சுக்கொண்டு 2 விடயம் எடுக்கலாம். எந்தெந்த தரை தோற்றத்துல உள்ளவங்க மக்கள் வாழ்றாங்க, வாழ மாட்டாங்க அப்படிங்கிற ஒன்று. சரியா? இது ஒன்று. அடுத்து இதை வச்சுக்கொண்டு 2 சொல்லலாம். காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த காலநிலையில மக்கள் வாழ்வாங்க, எந்த காலநிலையில மக்கள் வாழ மாட்டாங்க. இதை வச்சு நாங்க 2 சொன்னோம் பிள்ளைகள். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் வச்சிருவேன் நானு. இது வரைக்கும் வந்துட்டோம். இங்க 2 காலநிலை, எந்த காலநிலையில மக்கள் வாழ்வாங்க, எந்த வடிகால அமைப்புல மக்கள் வாழ மாட்டாங்க அப்படிங்கிற ஒன்று. அதே மாதிரி எந்த மண் இதுல மக்கள் வாழ்வாங்க, எந்த மண் பகுதியில மக்கள் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட 2 விடயம். இது எக்ஸாமுக்கு வரும் பிள்ளைகள். உங்களுக்கு ஓலவலுக்கு இதெல்லாம் இந்த பையனை வினாவா கேட்கப்பட்டுச்சு. ஆசியாவை சனத்தொகை கூடிய வளம். இங்க பாருங்க, சும்மா எடுக்கிறேன் நானு. இந்த ஓலவல் பேப்பர் இந்த முறை வந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு ஜியோகிராபி லேஸ்ன்னு பாருங்க. உங்களுக்கு அது தெரியுமா இருக்கும். இப்படியெல்லாம் வந்துச்சா அப்படின்னா இப்படிதான் வந்துச்சு.
இந்த பையனை வந்த எக்ஸாம் இது போன கிழமை எக்ஸாம் செஞ்சு முடிச்சாங்க தெரியுமா பிள்ளைகள் உங்களுக்கு? உங்களோட அக்காமார் அண்ணாமார் தெரியும் சார். இங்க பாருங்க, ஒரு வினா இந்த பையனை வந்திருக்குது பாருங்க. இந்த 4வது வினா பாருங்க, சும்மா பாருங்க. ஏங்கிறது 23.5 வடக்கு அகலக்கோடு மற்றும் 23.5 தெற்கு அகலக்கோடு. வடக்கு அகலக்கோடுக்கும் தெற்கு அகலக்கோடுக்கும் ஒரு பெயர் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இது. பி 23.5 வடக்கு அகலக்கோடு மற்றும் 66.5 வடக்கு அகலக்கோடு, இதுக்கு ஒரு பெயர் இருக்கு. மேலே ஏபி ஒழுங்கில் தரப்பட்டுள்ள அகலக்கோட்டு வளையங்களுக்கு இடையிலான பரம்பி காணப்படும் 2 காலநிலை வளையத்தை கேட்காங்க. 2 காலநிலை வளையம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். எனக்கு நல்லா பார்த்துட்டு இந்த ஏய வாசிட்டும் இந்த பிய வாசிட்டும் அது என்ன 2 காலநிலை வளையம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இது இப்ப வந்து O level பேப்பர். யாராவது சொல்லுங்க பாப்போம். பாப்போமே. சார் அயன காலநிலை. அயன காலநிலை எப்படின்னு சொல்றோம்? ஏ அயன காலநிலை. பி ரெண்டையும் கேட்கிறாங்க. கொஞ்சம் பாருங்க, போட்டு பாருங்க. ஒரு வட்டம் ஒன்றை போடுங்க, இல்லாட்டி பாக்ஸ் ஒன்றை போடுங்க. இந்த 23.5 23.5 அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறது மத்திய கோடு. மத்திய கோட்டுக்கு மேல 23.5, மத்திய கோட்டுக்கு தெற்கு பகுதியில் 23. என்ன பிள்ளைகள் இருக்கும்? 23 பகுதி என்ன காலநிலை இது? இது வந்து கடகக்கோடு, இது கடகக்கோடு, இது மகரக்கோடு. இதுக்கு இடையில என்ன காலநிலை இருக்கு பிள்ளைகள்? எந்த நேரம் சொல்லி கொண்டிருந்தேன் நானு. அதைத்தானே இவங்க கேட்கிறாங்க பாருங்க. அகல அதாவது ஒழுங்கி அடையிடைய பழமை காண 2 காலநிலை. அப்ப 20 இந்த பாருங்க, இதை வந்து ஏ என்று சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து ஏன்னு வைக்கிறாங்க. அப்ப அயன காலநிலை. 2வது காலநிலை நீங்க சொல்லணும். 23.5 வடக்கு அகலக்கோடு. இங்க நடக்குது வடக்கு அகலக்கோடு. அதுல இருந்து 66.5 பாகை வரைக்கும். அப்ப இங்க வரும் 66.5, இந்த இடத்துல வரும் 66.5. அதுங்க என்ன காலநிலை இருக்கு இதுல? குளிர்காலம். முனைவா சொல்றேன் நான் இப்ப. என்ன பிள்ளைகள் உண்ட அயன காலநிலை. அடுத்து 2வது காலநிலை சொல்லுங்க பாப்போம். இதுல இந்த பக்கமும் இருக்கு பிள்ளைகள் அந்த காலநிலை, இந்த இடத்துலயும் இருக்குது. ஆனா இங்க மட்டும்தான் கேட்டிருக்காங்க. என்னம்மா யாரு சொல்றீங்கல்ல அந்த காலநிலைய? இடைவெப்ப காலநிலை. எஸ், இடைவெப்ப காலநிலை. 2வது காலநிலை இடைவெப்ப காலநிலை. விளங்குதா? நாங்க பார்த்தோம் தானே, நடுவர் இருக்குது அயன காலநிலை, அடுத்து வர்றது இடைவெப்ப காலநிலை. சூரியன் கணக்கா அங்க படுறனால அப்ப இது 2ஐயும் எழுதியிருந்தா அந்த புள்ளி ஒன்று அயன காலநிலையும் 2வது இடைவெப்ப வளைய காலநிலை எழுதியிருந்தால் அந்த புள்ளிகளுக்கு அங்க 2 புள்ளி இங்க பாருங்க, இந்த 2 புள்ளி. அதை நாங்க 9லயே படிக்கிறோம். இங்க பாருங்க, மேலே 1 பியில் காலநிலை வலது இடையில் பரம்பி காணப்படும் காட்டு வகையினை குறிப்பிடுக. இங்க பாருங்க, பிக்கு என்ன சொன்னீங்களோ அந்த காட்டு வகை என்ன? 1ல் குறிப்பிட்ட பி காலநிலை வலயத்து இடையில் பரம்பி காணப்படும் காட்டு வகையினை குறிப்பிட. காடு என்ன வகை குறிப்பிட்டாலே போதும். இலையுதிர். பிக்கு என்ன பேர் சொன்னீங்க? இடைவெப்பம். இடைவெப்பத்துல என்ன காடு? சூப்பர் சூப்பர். என்ன காடு? இலையுதிர் காடு. இலையுதிர் காடுகள். இடைவெப்ப வலயத்தில் இலையுதிர் காடுகள். இக்காடுகள் 2 விசேட அம்சங்கள். நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க பார்த்தோம் தானே, 2 அம்சங்கள் சொல்லுங்க பாப்போம் இலையுதிர் காடுகள்ல. இலையுதிர் காடுகள் உதிர்ந்து காணப்படும். இலை உதிர்ந்து காணப்படும். ஓகே, நான் கூட கேட்டேன் ஏன் இந்த இடைவெளி எல்லாம் காணப்படுது இப்படிலாம் கேட்டேன் தானே பிள்ளைகள், உங்ககிட்ட கேட்கலையா?
நான் கேட்கலையா பிள்ளை நீங்க அதுதானே நீங்க கொஞ்சம் பார்க்கணும் பிள்ளைகள். நீங்க கொஞ்சம் படிக்கிறது குறைவுன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். இது முனைவு, இது ஊசி இலைக்காடு நமக்கு தேவை. இந்த மாதிரி இதுதான் இடை வெப்ப வலய காடுகள். 2 அம்சங்கள் தான் கேட்கிறாங்க. இடை வெப்ப வலய காடு பாருங்க எவ்வளவு அயனமலை காட்டு விலங்குகள் முடிய இந்த பாருங்க. வருட ரீதியாக வெப்பமான கோடையும் காலமும் காணப்படும். காலநிலைக்கு ஏற்றதாக இடைவெப்ப வலயத்தில் என்றும் பசுமையான இலையுதிர் மரங்கள் காணப்படும். ஒரு ஆள் சொன்னீங்க இலையுதிர் மரம். குளிர் பருவத்தில் மரங்கள் இலைகள் உதிர்ந்து விடும். குளிரா இருக்கிற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இலைகள் என்ன செய்யும்? குளிர் பருவத்துல எல்லாமே கொட்டி போகும். இது ஒரு தன்மை. உயிர் பல்வகமை குறைவாகும். இந்த பாருங்க உயிர் பல்வகமை. இலைகள் அகன்று, இலைகள்லாம் அகலமா இருக்கும். வைரம் சேர்ந்த மரங்கள் காணப்படும். இந்த பாருங்க என்னென்ன மரங்கள், தெளிவான தட்டுக்கள் காணப்படும். பார்க்கக்குள்ள தட்டு தட்டா காணப்படும். இடைவெளிகள் காணப்படும். இந்த ஒரு செஸ் மரம், பைன் மரம் இதெல்லாம் காணப்படும். இந்த பாருங்க மான், எருமை, புலி, முயல், பறவைகள் எல்லாம் காணப்படும். இதுதான் இந்த வினா. இவ்வளவுதான் எழுதினாலே போதும். இக்காடுகளின் விசேடமான அம்சம் எத்தனை கேட்கிறாங்க? 2 தான் கேட்கிறாங்க பிள்ளைகள். அதே மாதிரி காடுகள் அழிக்கப்படுவதனால் பூகோள ரீதியாக மாற்றத்தினால் விளைவுகள், காடுகள் அழிக்கப்படுறதுனால என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. காடுகள் அழிச்சா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் பிள்ளைகள்? சும்மா சொல்லுங்க. ஒரு காடை அழிக்கிறனால மழை வீழ்ச்சி, மழை குறையும், விலங்குகள் ஏற்படும், மண்சரிவு ஏற்படும். ஓகே, வறட்சி ஏற்படும். வறட்சி ஏற்படும். வனவிலங்குகளின் வாழிடம் அழியப்படும், வாழ்விடம் அழிந்து போகும். சூப்பர். புவி வெப்பமடையும். கார்பன் டை ஆக்சைடின் அளவு கூடும். கூடுமா கூடாதா? கூடும் சார். கூடும். இந்த மாதிரி பிரச்சனை தான் பிள்ளைகள் கேட்கிறாங்க. அதுல அவ பாருங்க இப்படி ஒரு சிம்பிளா ஓ லெவலுக்கு ஒரு பேப்பர் எக்ஸாம் வருதா இல்லையா? இந்த இப்படி ஒன்று வருது. இங்க பாருங்க லேசான ஒரு வினாவா கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சு கொள்ள வேண்டி வருந்தா பாருங்க. 3வது வினா. எத்தனை வினா, எத்தனை புள்ளின்னு எண்ணி பாருங்க. இந்த புள்ளிய இங்க பாருங்க. மேல 2, 5, 3, 5, 5, 5, 10. உங்களுக்கு இந்த 10 புள்ளி எடுக்க இயலாதா? எடுக்கலாம் சார், எடுக்கலாம் சார். இந்த 10 புள்ளியை நீங்க என்ன செய்யலாம்? எடுக்கிற அளவுக்கான ஒரு பேப்பர். இந்த போன முறை, இந்த முறை வந்த ஓ லெவல் பேப்பர், இந்த முறை வந்த 2026க்கு வந்த ஒரு பேப்பர் பிள்ளைகள். இது சிம்பிளா இருக்கு, சரிதானே? இந்த வினா. அடுத்து இந்த பேப்பர்ல செய்யக்கூடியது எல்லாமே செய்யக்கூடியதுதான். இங்க ஒண்ணு வந்துச்சு 5, 6, 7, 8. அதுல முதலாவது வினாவை கொஞ்சம் பார்த்தோம் என்றால் கூட இங்க பாருங்க புவியின் உட்பாகம் இதெல்லாம் தேவையில்லை. சோ அப்ப இப்படியான வினாக்கள் அதுல என்ன செய்யுதுன்னு கேட்டா காணப்படுது. அப்ப இந்த காடுகள். இப்ப நாங்க ஆசியாவுடைய சனத்தொகை தான் பார்த்து கொண்டு வாரோம். சனத்தொகை கொஞ்சம் பார்த்துட்டு முடிப்போம். சிம்பிளா பார்த்து கொண்டு போகலாம் பிள்ளைகள், ரொம்ப கஷ்டம் இல்லை. சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நீங்க ஆசியாவின் சனத்தொகை கூடிய வளையங்கள் அப்படின்னு பார்த்தா பிள்ளைகள் 3 ஆசியா இருக்கு. உங்களுக்கு பாருங்க, தென் ஆசியா நாங்க 8ல படிச்சிருக்கோம். கிழக்காசியா, தென் கிழக்காசியா. இங்க பாருங்க 3 ஆசியா இருக்கு பிள்ளைகள். இருக்குதா? இந்த இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது. 3 ஆசியா இருக்குது பிள்ளைகள். 3 ஆசியா காணப்படும். தென் ஆசியா, கிழக்காசியா, தென் கிழக்கு. இதுதான் சனத்தொகை கூடிய வளையம். அப்ப ஆசியாவில சனத்தொகை கூடிய வளையம் எது பிள்ளைகள்? தென்னாசியா. நாங்க என்ன ஆசியாவில இருக்கோம் பிள்ளைகள்? தென் ஆசியாவா, கிழக்காசியாவா, தென் கிழக்காசியா? தென்னாசியாவில்தான் இருக்கோம் பிள்ளைகள். அப்ப தென் ஆசியா இதுல இருக்கும் கூடுதலான சனத்தொகை கொண்ட பகுதிகளா காணப்படுது. ஆசியா சனத்தை கூடிய வளையம் இந்த பாருங்க, தென் ஆசியா,
கிழக்காசியா தென்கிழக்காசியா. இதுல பாருங்க, இந்த பாருங்க நாடுகள் இருக்கு. இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலைத்தீவு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அது தென்னாசியா. கிழக்காசியால பாருங்க மொங்கோலியா, சைனா. சரியா? இதெல்லாம் இந்த இடத்துல ஜப்பான், ஜப்பான் கூட ஜப்பான், இதெல்லாம் சரிதானே. தென்கிழக்கு ஆசியான சின்ன சின்ன தீவுகள் எல்லாமே வரும் பிள்ளைகள். இதுல எல்லாம் சனத்தொகை அதிகம் என்று சொல்றாங்க. ஆற்று பள்ளத்தாக்கு அண்டிய பகுதிகள் அதிக சனத்தொகை கடத்தி காணப்பையா. ஏன் அப்படின்னா இந்த வினா நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆற்று பகுதியில ஏன் சனத்தொகை அதிகமா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஆற்று பள்ளத்தாக்குல ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா விளங்கப்படுத்த தெரியும். இருந்தாலும் இதை நாங்க என்ன செய்வோம் கேட்டா கொஞ்சம் கூடுதலா படிக்கிறனால அடுத்த கிளாஸ்ல நான் என்ன செய்யறேன் சொல்லுவேன் பிள்ளைகள். முடிச்சதோட இந்த டியூட் உங்களுக்கு என்ன செய்வேன் கேட்டா நான் போட்டு விடுவேன் பிள்ளைகள். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் குரூப்ல போட்டிருக்கேன். அதுல நம்ம செய்து முடிச்சதை தாண்டி மீதி எல்லாமே செய்து வைங்க பிள்ளைகள். அடுத்த கிளாஸ்ல நாங்க அதையும் பார்ப்போம். ஓகேவா? முடிப்போம் பிள்ளைகள். நாங்க இந்த பேப்பர் மார்க்கிங் போய் கொண்டே வரேன் பிள்ளைகள். இன்னைக்கெல்லாம் பேப்பர் மார்க்கிங் போயிட்டு வந்தேன் பிள்ளைகள். சோ அதனாலதான் உங்களுக்கு இந்த கிளாஸை கொஞ்சம் முடிக்கிறேன் நானு. அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் விவரமா விரிவா படிப்போம் பிள்ளைகள். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர். Okay, sir. Bye, Thank you, sir. sir. Good night. Thank you, sir. Bye, sir. Bye, sir. Good night. Bye, God bless you. Bye, sir. Okay, Daxi, God bless you.